ஓகே ஸ்டூடெண்ட், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செஷன்ல நம்ம டெட் பேப்பர் 2 சோசியல் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டெட் பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ், அது சோசியல் சயின்ஸ் பேக்ரவுண்ட் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சிலபஸ்லாம் இருக்கக்கூடிய அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்ததான். ஸோ இது எந்த வரையில பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் சிவிக்ஸ், ஜியாகிரபி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா நம்ம 2 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பிளஸ் தமிழ்நாடு ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் ஆன்ஷியன்ட் அண்ட் மீடியல். ஏன் அப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச் மூலயமா உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். அதே மாதிரி சிவிக்ஸை பார்த்தீங்கன்னா வால்யூம் 1 வால்யூம் 2 சொல்லிட்டு 2 வரையா பிரிச்சிருக்கும். வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2. ஏன் அப்படின்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கை வந்து வால்யூம் 1, அப்புறம் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடியதை வால்யூம் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியா பிரிச்சிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜியாகிரபி, இந்தியன் ஜியாகிரபி, வேர்ல்டு ஜியாகிரபி 2 பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? சூப்பர்லாம் இருக்குது. ஸோ பாருங்க, அடுத்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தான். இந்திய தேசிய இயக்கம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டாபிக் பார்த்தீங்கன்னா நேஷனல் ரினன்சியன்ஸ், அதுக்கப்புறம் மொத்தம் 6 டாபிக். இயர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஆஃப் லீடர், அப்புறம் கம்யூனலிசம் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ், மிஸ்லியன்ஸ் டாபிக்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்கூல் புக்குமே கவர் பண்ற மாதிரி இருக்கும் டெட்டுக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ மிஸ்லினியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ மிஸ்லினியஸ் பொறுத்த வரைக்கும் எதாவது டாபிக்லாம் வந்து இந்த டாபிக்ல வராது. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப புது புக்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கல்வி வந்து இந்தியாவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரிலேட்டடா ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மிஸ்லினியஸ் டாபிக்ஸ்ல மொத்தம் 6 விதமான டாபிக். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க, தேசிய மறுமலர்ச்சி. 2வது வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள். ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள், அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ், தலைவர்கள் உருவாகுதல், வகுப்புவாதம் மற்றும் பிரிவினையும் இதரவை. ஸோ இதரவைங்கிறது மிஸ்லினியஸ் டாபிக்ஸ்ல வரும். மொத்தம் 6 டாபிக். ஸோ இந்த 6 டாபிக்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வந்துடும்? உங்களுக்கு 6ல இருந்து 6 கொஸ்டினுக்கு மேல வந்துடும். நீங்க ஒரு டாபிக் ஒரு கொஸ்டின் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஸோ 6 டாபிக்ல இருந்து முக்கியமா 6 கொஸ்டின்ஸ் கிட்ட வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 6 டாபிக் ஏன் வந்து நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து தனியா எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஸ்கோப் அதிகம். நீங்க மொத்தமா ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா ரொம்ப நிறைய வேஸ்டா வரும். அதுல எக்ஸாம்ஸ் பேட்டர்ன், எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜில இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு என்ன ஆயிடும், 6ல இருந்து ஒரு 8 கொஸ்டின் வந்து இதுல நீங்க என்ன பண்ணலாம், ரிசர்வ் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்டரி. ஸோ தமிழ்நாடு ஹிஸ்டரி ரிலேட்டடா வந்து இப்ப இருக்கக்கூடிய ரீசெண்டா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் தமிழ்நாடு ரிலேட்டடா நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அதுக்காக தமிழ்நாடு ஹிஸ்டரி நம்ம தனியா எடுத்துக்கிறோம். ஸோ தமிழ்நாடு ஹிஸ்டரி என்னென்ன டாபிக்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 5 டாபிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ரிலேட்டட் ஆர்கியாலஜி டிஸ்கவரிஸ், அப்புறம் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் ஏர்லி அஜிடேஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அப்புறம் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ இதுல என்ன படிக்கணும் பார்த்தீங்கன்னா சங்ககால மன்னர்களை பத்தி, சேர, சோழ, பாண்டியர், இவங்களை பத்தி, தமிழ்நாட்டு ஆண்டவங்களை பத்தி டீட்டெயிலா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரிலேட்டட் ஆர்கியாலஜி டிஸ்கவரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இப்போ ஆர்கியாலஜி டிஸ்கவரி நம்ம கீழடியிலோட நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆர்கியாலஜில வர என்னென்னலாம் எடுத்திருக்காங்க, அது ரிலேட்டா இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல தமிழ்நாடு எந்த அளவுக்கு ரோல் பண்ணுச்சு அப்படிங்கிறத படிக்கணும். அப்புறம் இயர்லி அஜிடேஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அப்புறம் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி, அப்புறம் ஈவே பெரியார், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நீதி கட்சி, அப்புறம் தீகா, அந்த ரிலேட்டா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அது படிக்கணும். ஸோ சோசியல் மூவ்மெண்ட், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, சமூக பொருளாதார நடவடிக்கைகள், அந்த இயக்கங்களை பத்தியும் டீட்டெயிலா படிக்கணும். ஸோ இதோட தமிழ் வெர்ஷன் பார்ப்போம். ஸோ தமிழ் வெர்ஷன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கிறதுல தமிழ் சமூகத்தின் வரலாறு, வரலாற்று ஆதாரங்கள், ஒரு விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள், ஸோ தமிழகத்தில் சமூக அரசியல் மாற்றங்கள். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய 5 டாபிக், 5 விதமான டாபிக். தமிழ் சமூகத்தின் வரலாறு, வரலாற்று ஆதாரங்கள், விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, அதுக்கப்புறம் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால நிகழ்ச்சிகள். ஸோ ஆங்கிலத்துக்கு எதிரான தொடக்க கால நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லுவோம், வீரபாண்டிய கட்டபொம்மன், புலித்தேவன், ஸோ மருது சகோதரர்கள், இவங்களை பத்தி ரிலேட்டா இருக்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இதுல வரும். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியன் ஹிஸ்டரி அப்படிங்கிறது ஹிஸ்டரியை தான் நான் 2 பார்ட்டா பிரிச்சுக்கணும்னு சொன்னேன். ஒன்று வந்து இன்டர்நேஷனல், தமிழ்நாடு ஹிஸ்டரி பிடிச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு 11 டாபிக் இருக்கு. அதுக்கப்புறம் இந்திய வரலாறு. ஸோ இந்திய வரலாறை பத்தி ஃபுல்லா படிக்கும். ஸோ இந்திய வரலாறு எத்தனை டாபிக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 டாபிக் இருக்கு. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதிக் பீரியட், அதுக்கப்புறம் புத்திசம், ஜெயினிசம், அப்புறம் மகதாஸ் அண்ட் மயூராஸ், அப்புறம் போஸ்ட் மயரியன் இந்தியா, குப்தாஸ், டெல்லி சுல்தான், முகல்ஸ், மராத்தாஸ், ஏஜ் ஆஃப் விஜயநகரம், பாமணி கிங்டம், அப்புறம் ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மிடிவல் இந்தியா. ஸோ மொத்தம் 10 விதமான டாபிக் இருக்கு. ஸோ இதுல ஒரு டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரைக்கும் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்ச நாள் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், தமிழ்நாடு ஹிஸ்டரி நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா அதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை படிக்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா 6ல இருந்து ஒரு 7 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு 10 டாபிக்ல. ஸோ தமிழ் வெர்ஷன் சிந்துவெளி சமவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் வேத காலம், பௌத்தம் மற்றும் சமணம், மகத மற்றும் மௌரிய பேரரசு, அப்புறம் மௌரியருக்கு பிந்தைய இந்தியா, அப்புறம் குப்தர், டெல்லி சுல்தானியம், முகலாய மற்றும் மராத்திய பேரரசு, விஜயநகரம் மற்றும் பாமணி அரசின் காலம், இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா மொத்தமா பாத்தீங்கன்னா 21 டாபிக் இருக்கு ஹிஸ்டரி பொறுத்தவரைக்கும். நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் இந்தியன் மிடிவல் அண்ட் ஆன்சியன் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் நமக்கு எத்தனை டாபிக்? 21 டாபிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹிஸ்டரியில இருந்து வரும். ஹிஸ்டரியில இருந்து மேக்ஸா பாத்தீங்கன்னா 10 to 12 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 21 டாபிக் கம்பல்சரி படிக்கணும். ரொம்ப வேஸ்டா இருக்கக்கூடியது 11th 12th புக்கே நீங்க நல்லா என்ன பண்ணணும், டச் பண்ணணும். இந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கக்கூடியதெல்லாம் சிந்து சமவெளி மராகம் பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், 8th ஸ்டாண்டர்ட்ல, 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன போய் டச் பண்ணணும், 12th ஸ்டாண்டர்ட்லயும் போய் டச் பண்ணணும். ஸோ இந்த ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா படிச்சுக்கணும் நீங்க. அடுத்து 2வது பாத்தீங்கன்னா ஜியோகிராபி. 2வது பார்ட் புவியியல். ஸோ புவியியல்ல என்னென்ன டாபிக் எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 9 விதமான டாபிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாபிக் இந்தியன் ஜியோகிராபி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஜியோகிராபி, அதுக்கப்புறம் ஹியூமன் ஜியோகிராபி, சோசியல் ஜியோகிராபி ரெண்டா பிரிச்சிருக்கலாம். ஸோ ஹியூமன் ஜியோகிராபி இல்லைன்னா சோசியல் ஜியோகிராபி. அப்புறம் என்விரான்மெண்டல் ஜியோகிராபி, அப்புறம் நேச்சுரல் கேலமிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஜெனரல் ஜியோகிராபி, மேப் ரிலேட்டா இருக்கக்கூடியது, அப்புறம் ரிசோர்ஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இது ரிலேட்டா இருக்கக்கூடிய அந்த 9 டாபிக் நீங்க ஸ்கூல் புக்ல போய் ரெஃபர் பண்ண மாதிரி. ஸோ இந்தியன் ஜியோகிராபி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல கவர் ஆயிடும், 10th புக் ஃபுல்லா கவர் ஆயிடும். தமிழ்நாடு ஜியோகிராபி பொறுத்த வரைக்கும் 9th ஸ்டாண்டர்ட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஜியோகிராபி, இது எல்லாமே ஸ்கூல் புக் எல்லாமே கவர் ஆயிடும். ஸோ மொத்தம் 9 விதமான டாபிக். ஸோ இந்தியன் ஜியோகிராபி, தமிழ்நாடு ஜியோகிராபி, ஜெனரல் ஜியோகிராபி 3ஆ பிரிக்கும். ஸோ 3லயும் பாத்தீங்கன்னா 9 டாபிக். இப்போ மேப் ரிலேட்டடா ரிசோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேப் வந்து 6th 7th 8th இந்த மாதிரி ஒரு டாபிக்லயும் இருக்கும். நீங்க அது எல்லாமே என்ன பண்ணணும், ஒன்னொன்னா நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரிசோர்சஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போறேன். ஸோ அடுத்து தலைப்பு பாருங்க, இந்திய புவியியல், தமிழ்நாடு புவியியல், சமூக புவியியல், மாநில புவியியல், அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் புவியியல், இயற்கை பேரிழவு, பேரிடர் மேலாண்மை, அதுக்கப்புறம் பொது புவியியல், நில வரைபடம், வளங்கள். ரிசோர்ஸ்ங்கிறது எந்தெந்த ஸ்டேட்ல என்னென்ன ரிசோர்ஸ் எல்லாம் இருக்கு, இந்தியாவோட ரிசோர்ஸ் என்னென்ன, ஜென்ரலா எர்த்தோட ரிசோர்ஸ் எவ்வளவு என்ன இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் நீங்க படிக்கணும். 9வது டாபிக் பாத்தீங்கன்னா பொருளாதார நடவடிக்கைகள். ஸோ மொத்தம் 9 டாபிக் தான் ஜியோகிராபில. ஜியோகிராபி 9 டாபிக் படிச்சீங்கன்னா இதுல எத்தனை கொஸ்டின் வரும் பாத்தீங்கன்னா 8ல இருந்து 10 கொஸ்டின் வரும். ஸோ எக்ஸ்பெக்டட் வந்து 8ல இருந்து 10 கொஸ்டின் வந்து இதுல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து சிவிக்ஸ் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடியது. ஏன்னா 11th 12th நீங்க கவர் பண்ணணும். சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 to 10th வரைக்கும் படிச்சா போதும். நீங்க சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 6 to 12th வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ற மாதிரி இருக்கும். சிவிக்ஸ் மெஜாரிட்டியா வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நல்லா பெஸ்ட். ஏன்னா சிவிக்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து +1 கொஸ்டின்ல இருந்து ரிலேட்டடா கேட்கறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து செக் பண்ணோம்னா அது என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 13 டாபிக் இருக்கு. டெமோக்ரஸி, அப்புறம் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் 2வது இது வந்து பாத்தீங்கன்னா 6 to 10th வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஸோ வால்யூம் 1 பாத்தீங்கன்னா 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் ஃபுல்லாவே என்ன ஒரு வால்யூம் 1ல வரும். ஸோ அதுக்கப்புறம் வால்யூம் 2ல பாத்தீங்கன்னா 11th 12th புக் இந்த மாதிரி 2 கேட்டகரி பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த 13 டாபிக் பாத்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா டெமோக்ரஸி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட், அப்புறம் ஈக்குவாலிட்டி, அப்புறம் நேஷனல் சிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன், சிட்டிசன்ஷிப், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஜுடிஷியரி, ஹியூமன் ரைட்ஸ், டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசி, ரோட் சேஃப்டி.
ஸோ மொத்தம் 13 டாபிக் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய 6வது இருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்லாம் நீங்க கவர் பண்ணணும். இதுல முக்கியமான டாபிக் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதோட கண்டினியூஷன் பாத்தீங்கன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா மக்களாட்சி மற்றும் அரசாங்கம், சமத்துவம், தேசிய சின்னங்கள், இந்திய அரசமைப்பு, குடிமக்களும் குடியுரிமையும், மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள், அரசியல் கட்சிகள், நீதித்துறை, மனித உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை, சாலை பாதுகாப்பு. ஸோ மொத்தம் 13 டாபிக் இருக்கு. இது வந்து எதுல கவர் ஆகும் பாத்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக். இதை வால்யூம் 1 படிச்சுக்கணும். 6th to 10th வரைக்கும் ஒரு கேட்டகரியாகவும் 6th to 12th வந்து ஒரு கேட்டகரி. ஏன்னா இதே தான் ரிப்பீட் ஆக போகுது. அது கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கும். இது வந்து 6th to 10th வரைக்கும் கூடாது. அதுக்கப்புறம் வால்யூம் 2 சிவிக்ஸ் வால்யூம் 2 அப்படிங்கிறது தொகுதி 2ஆ பிரிச்சிருக்கும். ஸோ நம்ம சிலபஸ் 2ஆ பிரிச்சிருக்கோம். ஸோ இதுல சிவிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 11th 12th கம்பேர் பண்றோம். 11th 12th பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல நிறைய யூனிட் இருக்கும். அதுல முக்கியமா 2 யூனிட் மட்டும் படிச்சா போதும். 11th to வால்யூம் 1ல டெமோக்ரஸி, ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இது 2 மட்டும் படிச்சா போதும். அப்புறம் வால்யூம் 2ல பாத்தீங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் பார்ட்டி சிஸ்டம், எலெக்ஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன், அப்புறம் லோக்கல் கவர்மெண்ட். ஸோ இந்த மொத்தம் 5 டாபிக் வந்து 11th புக்ல நீங்க டச் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா டாபிக்கும் சர்ச் பண்ண வேணாம். எந்தெந்த டாபிக்கும் நம்ம சொல்றோமோ அதை மட்டும் நீங்க படிச்சா போதும். ஸோ எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் அந்த 5 டாபிக் வந்து 11th 12th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 12th வால்யூம் 1 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அப்புறம் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், இந்தியன் ஜுடிஷியரி, ஃபெடரலிசம் இன் இந்தியா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷனரி இன் இந்தியா, அப்புறம் சேலஞ்ச் ஆஃப் நேஷனல் பில்டிங். ஓகேவா? ஸோ மொத்தம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 12 டாபிக் இருக்கு. இதோட கண்டினியூஷன் வால்யூம் 2 இருக்கு பாருங்க. ஸோ 12th வால்யூம் 2ல பாத்தீங்கன்னா பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் இந்தியா அண்ட் த வேர்ல்ட், அதுக்கப்புறம் இந்தியன் நெய்பர்ஸ், அப்புறம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். அதுல இருந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல பாத்தீங்கன்னா பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் இந்தியா அண்ட் த வேர்ல்ட், அதுக்கப்புறம் இந்தியன் நெய்பர்ஸ், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், என்விரான்மெண்டல் கன்சர்ன் அண்ட் குளோபலைசேஷன். ஸோ இந்த டாபிக் எல்லாம் பாத்தீங்கன்னா +2 புக்ல நீங்க கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோட தமிழ் வெர்ஷன் பாத்துருவோம். தமிழ் வெர்ஷன் பாருங்க. ஸோ மேல்நிலை 1ஆம் ஆண்டு மக்களாட்சி, அரசாங்கத்தின் வகைப்பாடுகள், அதுக்கப்புறம் பொது கருத்து மற்றும் கட்சி முறை, அப்புறம் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், அப்புறம் உள்ளாட்சி அரசாங்கங்கள். அதுக்கப்புறம் இதோட 2ஆம் ஆண்டு அரசியல் அறிவியல் தொகுதியில பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு, சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்திய நிதித்துறை, அதுக்கப்புறம் இந்தியாவில் கூட்டாட்சி, இந்தியாவின் நிர்வாக அமைப்பு, தேச கட்டமைப்பின் சவால்கள். அதுக்கப்புறம் 2ஆம் ஆண்டு அரசியல் அறிவியல் தொகுதி 2ல வந்து பாத்தீங்கன்னா திட்டமிடுதலும் வளர்ச்சி அரசியலும், இந்தியாவும் உலகமும், இந்தியாவின் அண்டை நாடுகளும், சர்வதேச அமைப்புகள், சுற்றுச்சூழல் அக்கறைகளும், உலக மயமாக்கலும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிவிக்ஸ் குடிமையியல் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த பாலிட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கம்பல்சரி. இதுல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க? 8ல இருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் போறேன். அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா கடைசி டாபிக் எக்கனாமி, பொருளாதாரம். பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்ப ரீசெண்டா வர எல்லா எக்ஸாம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த எக்கனாமில இருந்து 10 கொஸ்டின் வந்து கண்டிப்பா இருக்கும். இது வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் புக்கே எடுத்து பாத்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்ல வந்து 6th to 10th வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப போர்ஷன் இருக்காது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நியூ புக்ல பாத்தீங்கன்னா 6th to என்ன இது 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்லயே வேஸ்டா இருக்கு சிஸ்டம். அந்த அந்த ஃபோக்கஸ் பண்ணிருக்க அந்த ஏரியா பாத்தீங்கன்னா நிறைய கவர் பண்ணிருக்காங்க. 6th to 10th புக் கவர் பண்ணாலே நீங்க நிறைய எக்கனாமிக்ஸ்ல வந்து நிறைய கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து 10 கொஸ்டின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய கொஸ்டின் இந்த டாபிக்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது எத்தனை டாபிக் பாத்தீங்கன்னா மொத்தம் 10 டாபிக் இருக்கு. ஸோ 10 விதமான டாபிக்ல இருந்து என்ன பண்றோம் நீங்க இந்த எக்கனாமிக்ஸ் வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, அதுக்கப்புறம் 5-year பிளான் மாடல் அண்ட் அசஸ்மெண்ட், பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக், இதை பத்தி தான் படிக்கணும். அதுக்கப்புறம் 3வது டாபிக் பாத்தீங்கன்னா பிசிக்கல் பாலிசி. பிசிக்கல் பாலிசி அப்படிங்கிறது நம்மளோட பட்ஜெட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பட்ஜெட், அதுல எப்படி நம்ம பிசிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர், டெபிசிட் இதெல்லாம் எப்படி வருது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்றதும். அப்புறம் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ, பினான்ஸ் கமிஷன் ரிசோர்ஸ், அப்புறம் ஷேரிங் பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட். ஸோ இந்த பினான்ஸ் கமிஷன் வந்து எப்படி வந்து எந்த கிரிட்டேரியால ஸ்டேட்டுக்கும் அதுக்கப்புறம் சென்ட்ரலுக்கும் பிரிச்சு கொடுக்குது, இது ரிலேட்டடாகவும் நம்ம என்ன பண்றோம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது பேங்கிங்கை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். பேங்கிங் அந்த ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் எல்லாம் படிக்கணும்.
அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனு, ஸோ வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் லேண்ட் ரிஃபார்ம் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அக்ரிகல்ச்சர்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி அப்ளை ஆகுச்சு? இப்போ 1960ல பாத்தீங்கன்னா இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமானுச்சு. ஸோ அது என்னென்ன அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் அப்ளை பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடியதெல்லாம் அந்த ஸ்கூல் புக்ல இருக்கிறது ரிலேட்டட் இருக்கிறதெல்லாம் நீ படிச்சுட்டு போகணும். அதுக்கப்புறம் 7வது டாபிக் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் growth, 8வது டாபிக் ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம், சோசியல் ப்ரோக்ராம், அப்புறம் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ், அப்புறம் தமிழ்நாடு எக்கனாமி. ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக்ஸுக்கு 10 டாபிக் படிச்சா போதும். எக்கனாமிக்ஸ் வந்து ஃபுல்லா கவர். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதோட தமிழ் வெர்ஷன் இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், அப்புறம் வருவாய் ஆதாரங்கள், நிதி கொள்கை, அப்புறம் நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு, இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் பணவியல் கொள்கை. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி, அப்புறம் பணவியல் கொள்கை அப்படிங்கிறது பேங்கிங் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ரிஃபார்ம்ஸ், அது எல்லாத்தையும் நீங்க படிச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் வேலை வாய்ப்பு உருவாக்கம், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் எப்படி பண்றாங்க, அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். அப்புறம் நில சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை, வேளாண்மையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், வணிகம் மற்றும் சர்வதேச பொருளாதாரம், தமிழ்நாடு பொருளாதாரம். மொத்தம் 10 டாபிக் இருக்கு. 10 விதமான டாபிக் நீங்க எக்கனாமிக்ஸ்ல கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் உள்ள வரைக்கும் பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் ஃபுல்லா என்னென்ன டாபிக் இருக்கோ அதோட சிலபஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டெட்டோட நோட்டிபிகேஷன் பார்த்தாச்சு, அப்புறம் அதோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தாச்சு, காமனா இருக்கக்கூடிய தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜியோட சிலபஸ் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் சயின்ஸுக்கு சொல்லிட்டு மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது ஃபுல்லா பார்த்து போன செஷன்ல. ஸோ இந்த செஷன்ல பாத்தீங்கன்னா டெட் 2 சோசியல் சயின்ஸ், அதாவது பேப்பர் 1 சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு இது காமன் தான். ஸோ ஹிஸ்டரி, சிவிக்ஸ், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் இது ரிலேட்டடா கூட என்னென்ன டாபிக்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா சிலபஸ் தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சுக்கீங்க. ஏன் 97% வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 97 பேர் வந்து ஃபெயிலா போயிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஸோ அதை பத்தின ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துப்போம். எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன அதுல இருந்து வாட் வென்ட் ராங், எது வந்து தவறா போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேபிட் ஆஃப் 10th and 12th ஸ்டாண்டர்ட். நம்ம 10th இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஹேபிட்ல படிச்சிருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசிப்ளின் டு கம்ப்ளீட் சிலபஸ் கிடையாது. ஸோ 10th வரைக்கும் 12th வரைக்கும் நீங்க ஒரு பேட்டர்ல படிச்சிருப்பீங்க. காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்னு பாக்குறப்ப அது வேற மாதிரியான பேட்டர்னா இருக்கும். நீங்க ஸ்கூல்ல படிச்ச மாதிரி இதுல படிக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு பிரச்சனை. அதுக்கு 2வது பிரச்சனை பாத்தீங்கன்னா டிசிப்ளின் டு கம்ப்ளீட் த சிலபஸ். ஸோ எப்போதுமே பாத்தீங்கன்னா சிலபஸை யாருமே கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு மேஜரான டிராபேக் ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும். முக்கியமான டாபிக் எதுன்னு கேட்டு அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போயிட்டு நிறைய சிலபஸ்ல நிறைய வந்து கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒரிஜினல் டெக்ஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் செஷன்லயே, நிறைய ரூமர்ஸ், ஃபேக் வெப்சைட் அதெல்லாம் இருக்கு. ஒரிஜினல் டெக்ஸ்ட் என்னவோ அதுதான் நீங்க படிக்கணும். ஒரிஜினல் டெக்ஸ்ட் என்ன? எதெல்லாம் அபிஷியல் வெப்சைட்ல வந்துச்சு அதான் ஒரிஜினல் டெக்ஸ்ட். எதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கோ அதான் ஒரிஜினல் டெக்ஸ்ட். இதான் நீங்க படிக்கணும். தேவையில்லாத நிறைய சோர்ஸ் எல்லாம் நெட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சோர்ஸ் வந்து கிடைக்கும். அது எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட். அதுவும் லெஸ் டிபெண்ட் ஆன் த அவுட் சைட் சப்போர்ட். ஸோ வெளியில இருந்து அதிகமா அவுட் சைட் சப்போர்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்லை. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே வந்து படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, வீட்லயே வந்து படிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா தவறா போறதுக்கான காரணங்கள் தோல்விக்கு. அடுத்து ஸோ லேண்ட் வித் 2 ப்ரீடிஸ்போசிஷன். ஸோ 2 இன்ஸ்ட்ருமெண்ட் அட் ஹேண்ட், 2 விதமான ஹேண்ட் தான் நமக்கு வந்து கையில வந்து 2 விதமான வழி தான் இருக்கு. ஒரு நம்பர் ஆஃப் கவர்ஸ், ரிசோர்ட் டிரைவன், நோட், அட்வைஸ், ரூமர்ஸ் எக்ஸெட்ரா எஃபிஷியன்ட்லி நம்மள்ட்ட என்ன இருக்கு, நம்பர் ஆஃப் கவர்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட டைம் இருக்கு. அதே டைம்ல நமக்கு என்ன இருக்கு, நோட்ஸ் இருக்கு, நிறைய பேரோட அட்வைஸ் இருக்கு, ரூமர்ஸ் இருக்கு, எல்லாமே எக்ஸ்ட்ராவா எல்லாமே இருக்கு. இது ரெண்டையும் நம்ம எப்படி கோஆர்டினேட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆத்தென்டிக் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ மோஸ்ட் ஆத்தென்டிக் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன பண்ண, அந்த ரூமர்ஸ், வெளியில இருக்கிற ஃபேக்ட், மெட்டீரியல்னு பாத்தீங்கன்னா யூடியூப், அதுக்கப்புறம் நீங்க அந்த இப்ப நம்ம இருக்கிற யூடியூப்லயும் சரி, கூகுள்லயும் சரி நிறைய நோட்ஸ் வந்து கிடைக்கும். அது எல்லாமே ஃபேக்ட். ஓகேவா? அபிஷியலா என்ன இருக்கோ அதே மாதிரி நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்ளை பண்றீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் அபிஷியலா என்ன அது மட்டும் தான் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். தேவையில்லாத எல்லாமே என்ன ஆகும், உங்களுக்கு தேவையில்லாத டிசிப்ளின் ஏற்படுத்திக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ரிசோர்ஸ் ஃபார் த ப்ரிப்பரேஷன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஃபார் த ப்ரிப்பரேஷன். ரிசோர்ஸ் அப்படின்னா என்னதான் எடுத்துக்கிறது?
வெளியில கிடைக்கிறது எல்லா ரிசோர்ஸும் வந்து ஃபேக் அப்படின்னா நம்ம எந்த ரிசோர்ஸ் வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசோர்ஸ் மொத்தமா எடுத்துட்டோம்னா இதான் ரிசோர்ஸ். ஸோ என்சிஆர்டி எடுத்துக்கிட்டோம்னா என்சிஆர்டி நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், டிஎன் என்சிஆர்டின்னு வரும், சமச்சீர் புக். ஸோ சமச்சீர் புக் எடுத்துக்கலாம். அப்புறம் ஹிந்து பேப்பர், ஒரு பேசிக் பிரிஸ்கிரைப்டு புக்ஸ். பிரிஸ்கிரைப்டு புக்ஸ்னா ஜென்ரலா இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் புக்ஸ். அதுக்கப்புறம் யூடியூப், கூகுள், மேகசின், டாப்பர் இன்டர்வியூ, சிலபஸ், ஆல் அதர் சோர்ஸ், கிளாஸ் நோட்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட், டேக் கிளாஸ், சீனியர் சிட்டிசன் ஆஃப் த மார்க்கெட். ஸோ மொத்தம் இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கையில இருக்கக்கூடிய மொத்த விதமான ரிசோர்ஸுமே இதான். ஓகேவா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ். இதுல நம்ம எதை ஆத்தென்டிக்கா யூஸ் பண்ண போறோம் அதுதான் நம்ம கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கனெக்டிங் த டாட்ஸ். நீங்க கனெக்டிங் த டாட்ஸ் கரெக்டா கனெக்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் நிறைய போடுவீங்க. ஹார்ட் ஒர்க், அதுக்கப்புறம் டைரக்ஷன், அதுக்கப்புறம் கோல் காமர்ஸ். இதுதான் ஃபெயிலியருக்காக கிடைக்குது. நம்ம கரெக்டான சக்சஸுக்கான இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோல் காம்பஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கோல் காம்பஸ் என்ன, திசை காட்டி நம்ம அந்த கோலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற டைரக்ஷன் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த மேஜரான செஷனோட நோக்கமே அதான். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எடுத்தோடனே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். என்னத்தை ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, எதை படிக்க போறீங்க? ஸோ படிக்கிறது வந்து தெளிவா நம்ம என்ன படிக்கணும்னு தெரியாமலே எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்? அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட எய்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது ரிலேட்டடா எப்படி நம்ம போகணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ இதுதான் வந்து என்ன ஆகுது 100% சக்சஸுக்கான ஃபார்முலா. ஸோ இதை பார்த்து ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 3 விதமான பர்சன் இருப்பாங்க எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுல. ஸோ பர்சன் ஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100% நாலேஜ் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 50% தான் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வந்து 50% இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்றது. பர்சன் பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 80% நாலேஜ் இருக்கும், 70% அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், 56% பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அடுத்தது பர்சன் சிக்கு பாத்தீங்கன்னா நாலேஜ் வந்து 60% இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 100% இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 60% இருக்கும். ஸோ இந்த 3 விதமான பர்சன் தான் பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ப்ரிப்பேர், அதாவது போட்டி போடக்கூடிய மாணவர்கள். இந்த 3 விதமான மாணவர்களை யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல யார் ஜெயிப்பாங்க? லாஸ்ட் நாலேஜ் வந்து 60% இருந்தாலே போதும், தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப ரூட் எல்லாம் தெரிஞ்சிடும், பர்ஃபார்மன்ஸ் 60% பண்ணா போதும், இவங்க தான் வின்னர். ஸோ மற்றபடி நாலேஜ் 100% இருந்தாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் 50% கிட்ட தான் இருந்துச்சு, பாதி அளவு தான் இருந்துச்சுன்னா நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. அதே மாதிரி நாலேஜ் 80%, அண்டர்ஸ்டாண்டிங் 70%, பர்ஃபார்மன்ஸ் 50% ஃபெயிலியர் தான். அண்டர்ஸ்டாண்டிங் தான் 100% இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த ரூட்ல போறோம், நம்ம போகிற ரூட் கரெக்டா இல்லையா, இதுதான் நம்ம வந்து என்ன ஆகுது நம்ம வின் ஆகக்கூடிய முக்கியமான ஃபார்முலா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், எப்படி ஸ்டார்ட் பண்றது? நம்ம ஏதாவது இடத்துல ஃபெயிலியர் ஆயிட்டோம்னா அது என்னோட தப்பு, இல்லைன்னா அவங்களோட தப்பு, அப்பாவோட தப்பு, நான் வந்து சரியா கோச்சிங் சென்டர்ல படிக்கலாம், அந்த கோச்சிங் சென்டரோட தப்பு இதை சொல்லிட்டு நிறைய பேரை பிளேம் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பிளேமிங் எல்லாத்தையும் நிறுத்திட்டு எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன தேவை? ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி தேவை. ஸோ எக்ஸாம்ஸ் பத்தி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி தேவை. ரெண்டாவது வந்து டெக்னிக் தேவை. ஸோ என்ன டெக்னிக் நான் ஃபாலோ பண்ணி படிக்க போறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன். இன்னோவேஷன் புதுசா இருக்கும். நீங்க படிக்கிற விதமே பாத்தீங்கன்னா புது இன்னோவேட்டிவா நீங்க படிக்கணும். நோட்ஸ் எடுக்கிறதுலயும் சரி, ஒரு கிளாஸ் கவனிக்கிறதுலயும் சரி, எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்றதுல சிமிலாரிட்டி எல்லாம் மைண்ட் மேப் ஃபார்ம் பண்றது சரி, அந்த இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மொத்தம் 3 தான், கிளாரிட்டி, டெக்னிக், இன்னோவேஷன். 3 இருந்தா போதும், நீங்க கரெக்டான பாதையில ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்? நோ த எக்ஸாம் சிலபஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நோ த கம்ப்ளீட் சிலபஸ் ஆஃப் டிஎன்பிசி ஆர் டெட். ஸோ நம்ம வந்து டெட் பார்த்துட்டு இருக்கோம், அதனால என்ன பண்ணுவோம், டெட் எக்ஸாம் பத்தின டீடைல்டான எக்ஸாம்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் அஸ் பர் த சிலபஸ். ஸோ சிலபஸ் வந்து டீடைலா நீ கலெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம அதுதான் செஷன்ல பார்த்துட்டோம். இந்த டெட் எக்ஸாம் பத்தின சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோமா? அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, கவர் பண்ணியாச்சுன்னா. ரெண்டாவது மேக் ஏ ஸ்டடி ஷெட்யூல் ஃபார் ஏ வீக். அப்ப என்ன பண்ணணும், நம்ம வந்து என்னென்ன டாபிக் நாளே தனித்தனியா பிரிச்சாச்சு. ஸோ பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, figure out the chapter which you need to study from beginning, and the chapter will need to revision cover all part of syllabus at the specific time of the every segment and try to follow it. அப்போ ஒவ்வொரு வாரத்துக்குமே நீங்க ஷெட்யூல் பேக் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை எல்லாம் பார்த்தோம். ஷெட்யூல் வந்து நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு வாரத்துக்கு. இப்போ நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சயின்ஸ்க்கு 53 டாபிக், இதுல ஒரு 60 டாபிக் சொல்லணும். அப்போ ஒரு நாளைக்கு மினிமம் நான் ஒரு டாபிக்காச்சும் படிக்கணும். அப்போ ஒரு வாரத்துக்கு நான் மினிமம் 5 டாபிக்காச்சும் முடிக்கணும். அப்படிங்கிற ஒரு வாரத்துக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும், ஷெட்யூல் போட்டு வீக்லி ஷெட்யூல் போட்டுட்டு அதை வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நான் ரீச் பண்ணிருக்கேன், அப்போ ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு டைம் போடணும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா தான் என்ன ஆகும்,
டிஸ்கஸ் பண்ணி ஐடியா பண்ணி பிளான் பண்ணீங்கன்னா தான் நீங்க பார்க்க முடியும். அப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக் ஏ ஸ்டடி ஷெட்யூல் ஃபார் ஏ வீக். ஸோ ஒவ்வொரு வாரத்துக்கும் நீங்க கம்பல்சரி ஷெட்யூல் போடணும். ஃபர்ஸ்ட் சிலபஸ் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது மேக் ஏ ஸ்டடி ஷெட்யூல் ஃபார் த வீக். ஒரு வாரத்துக்கு கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும், ஷெட்யூல் பண்ணணும். மூணாவது ஸ்டடி மெட்டீரியல். ஸ்டடி மெட்டீரியல் வந்து கவர் பண்ணணும். சார் நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் பாத்தீங்கன்னா சமச்சீர் புக் தான். ஸோ சமச்சீர் புக் தான் நமக்கு வந்து சோர்ஸ். 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் புக்கை ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சமச்சீர் புக் பாத்தீங்கன்னா நமக்கு சென்னையில பாத்தீங்கன்னா, சென்னையில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்ணா லைப்ரரி, அதுக்கப்புறம் அந்த டிபிஐலையும் அண்ணா லைப்ரரியிலையும் உங்களுக்கு புக் வந்து டேரக்டாவே வாங்கலாம். அப்படி இல்லையா ஆன்லைன்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க ஆன்லைன்ல போய் அந்த tntextbook.com tntextbook அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும், அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அந்த புக்ல நீங்க போய் அங்க போய் டவுன்லோட் பண்ணீங்கன்னா எல்லா புக்கையும் ஆஃப்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாமே மோஸ்ட்லி ஹார்ட் காப்பி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் மூணாவது பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கவர். இப்போ டாபிக் எல்லாம் சொல்லியாச்சு, சிலபஸ் சொல்லியாச்சு, அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் போட்டுருக்கீங்க. நம்ம படிக்கிறதுக்கு மெட்டீரியல் இல்லைன்னா ஸோ மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணணும். மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அடுத்து நாலாவது பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் வீக்கஸ்ட் ஏரியா. ஸோ நமக்கு சிலபஸ் தெரிஞ்சு போச்சு, சிலபஸ்ல டாபிக் எல்லாம் சொல்லியாச்சு. இந்த டாபிக்ல எந்தெந்த இடம்லாம் நமக்கு வீக்கான ஏரியா அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட வீக்கஸ்டான ஏரியாவை வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ சில பேருக்கு இங்கிலீஷ் வராது, சில பேருக்கு மேத்ஸ் வராது. அவங்க அதை வந்து கன்செப்ட் பண்ணிக்காம என்ன பண்ண எது ஈஸியா இருக்கோ அதை மட்டுமே படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க மனசுல நான் நல்லா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும். ஆனா எக்ஸாம்ஸுக்கு போய் அந்த எக்ஸாம்ஸ் எழுதுறப்பதான் தெரியும் அந்த இடத்துல எல்லாம் அவங்க வந்து டிராபேக் ஆகி எக்ஸாம்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும், எந்தெந்த டாபிக் எல்லாம் வந்து நமக்கு ஃபோக்கஸ் ஏரியா வந்து கரெக்டா பண்ணணும் அப்படிங்கறத கரெக்டா என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணிக்கணும். வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஃபோக்கஸ் வந்து மைனஸ் ஏரியா நமக்கு வீக்கர் ஏரியா எதாவது கண்டுபிடிக்கணும். அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். யூ நீட் டு ஒர்க் ஹார்ட் ஆன் யுவர் வீக்கர் சப்ஜெக்ட் ஆர் டாபிக். அது ரொம்ப எஃபர்ட் ஹார்ட் ஒர்க் போடும். ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நீங்க என்ன பண்ணிடலாம், ஓவர் கம் பண்ணிடலாம். ஆர் யூ கேன் டேக் ஹெல்ப் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், சீனியர்ஸ் ஆர் ஜாயின் எக்ஸ்ட்ரா கிளாஸ். ஸோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டியூஷன், நிறைய இன்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் சீனியர், இந்த மாதிரி உங்களோட வீக்கர் ஏரியாவை கண்டுபிடிச்சு அதை நீங்க கெயின் பண்ணிங்கன்னா நீங்க வீட்லயே உட்காந்தாலே கணிக்க முடியாது. அதுக்கு ஒரு பர்சனலா எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு சோர்ஸோ இல்ல ஒரு இன்ஸ்டியூஷனை போய் அனுப்புற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா நோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அஞ்சாவது பாத்தீங்கன்னா மெயின்டைன் யுவர் ஹெல்த். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ப்ரிப்பரேட்டிவ்ல இது ஏன் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டே இருப்பாங்க, அவங்களோட ஹெல்த் ஹேபிட்ஸ் வந்து சரியா இருக்காது. இப்ப நம்ம ஃபுட்டே பாத்தீங்கன்னா வெளியில அவ்வளவு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டா இருக்காது. இப்ப இருக்கக்கூடிய லாக்டவுன் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம்ஸ் அடுத்த ஒரு மாசம் கான்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ் எழுதுறப்ப உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல உடம்பு சரியா போகும். ஸோ படிக்கிறது பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா ப்ரொடக்டிவா முடிக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் படிக்கிறோம், ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் பிளான் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிச்சாலே தூக்கம் வரும். இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ ஹெல்த் இஷ்யூஸ்ல ரொம்ப ரொம்ப என்ன இருக்கணும், கான்சன்ட்ரேட்டா இருக்கணும். ஸோ இஃப் யுவர் ஹெல்த் இஸ் குட் then only you can concentrate your study in better way. During the examination period, avoid junk food and do yoga as well as meditation. So ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மெயின்டைன் ஒரு ஹெல்த் நீங்க ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும். அடுத்து லாஸ்ட் பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் ஸ்மோக் டெஸ்ட். இதுதான் யாருமே பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால இதை கொடுத்துருக்கோம். ஸோ சிலபஸ் தெரிஞ்சாச்சு, மெட்டீரியல் கலெக்ட் பண்ணியாச்சு, ஷெட்யூல் பிளான் போட்டாச்சு, ஹெல்த்தையும் கரெக்டா பண்ணிட்டேன், நல்லா படிச்சுட்டேன், ஆனா எக்ஸாம் ஃபெயில் ஆயிருப்பேன். என்ன காரணம்? ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க, அந்த டெஸ்ட் வந்து என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ டெட் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கு, 150 கொஸ்டின்ஸ். 150 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 180 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க படிச்சு முடிச்சுட்டு டெஸ்ட் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ படிச்சது வந்து நீங்க கரெக்டா அப்பதான் நீங்க என்ன தப்பு பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சில விஷயங்களை பாத்தீங்கன்னா தப்பாவே படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனா அவங்க சரியா படிச்சுட்டு இருக்கான்னு மனசுல நினைச்சிட்டு இருப்பாங்க. அது எக்ஸாம்ஸுக்கு போய் பாக்குறப்பதான் அவங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், நம்ம படிச்சது தவறு, ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான். அப்ப முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம், பிராக்டிஸ் மோக் டெஸ்ட் வந்து அதிகமான டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட தப்பு எங்க இருக்கு, மைனர் மிஸ்டேக், ஹியூமன் எரர், இது எல்லாமே எராடிகேட் ஆயிடும். ஸோ இப்படி ஒன்னொன்னா எராடிகேட் பண்றப்ப என்ன ஆகும், நம்ம எக்ஸாம்ஸ் போய் கால்குலேட் பண்ணணும். மொத்தம் 6 விஷயம் தான் சொன்னேன். சிலபஸ், அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கணும், ஷெட்யூல் ஃபார்ம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஏரியா கண்டுபிடிச்சிக்கணும், ஸ்டடி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிக்கணும், ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கணும், அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம்ஸ் வந்து நல்லாவே கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த செஷன்ல பாத்தீங்கன்னா, இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெட்டோட என்ன எக்ஸாம்ல பத்தின டீடைல், காமனா எழுதக்கூடிய சரி நிறைய குழப்பங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த செஷன்ல வந்து ஃபுல்லா கிளியர் பண்ணிருக்கோம். எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியல, பேப்பர் 1 என்ன, பேப்பர் 2 என்ன,
பேப்பர் 2 சயின்ஸ்க்கு பேக்ரவுண்ட்ல வரவங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதலாம், என்னென்ன டாபிக்ஸ் வரும், சோசியல் சயின்ஸ் பேக்ரவுண்ட் வரும் என்னென்ன டாபிக்ஸ் வரும், இது எல்லாத்தையும் பத்தி நம்ம என்ன பண்ணோம் ஃபுல்லாவே டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? அதுக்கப்புறம் சிலபஸ் ஃபுல்லாவே நம்ம பார்த்தா கன்செப்ட் சிலபஸா பார்த்தோம். அப்புறம் ஜென்ரலா எப்படிலாம் நம்ம அப்ரோச் பண்ணுவோம், என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுவோங்கிறதையும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்த வரிசையா இது ரிலேட்டடா பாத்தீங்கன்னா கண்டினியூஸா செஷன் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா பர்டிகுலரா பிசிக்ஸ் எப்படிலாம் அப்ரோச் பண்ணும், அதுல என்ன டாபிக்ல இருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் பாத்தீங்கன்னா டீடைல் டிஸ்கஷன் நமக்கு இந்த செஷனோட கண்டினியூஸா இந்த சீரீஸ்ல போக போகுது. ஸோ மறக்காம எல்லாருமே என்ன பண்ணுங்க, இந்த செஷனை வந்து கண்டினியூவா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டான டைம் இருக்கு. ஒரு நாளோட வேஸ்ட் பண்ணாம கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரியான வீடியோ செஷனுக்கு விஜயன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.